அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் அலோஸ் 12 வீக்ஸ் பெய்ட் லீவ் டு ஆல் நியூ அடாப்டிவ் மதர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது மேட்டர்னிட்டி லீவ பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. சரியா? ஸோ இந்தியாவுல மேட்டர்னிட்டி லீவ் அது எல்லாத்தையுமே ஆ எங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல வந்து பேசியிருக்காங்க. சரியா? மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1961ல வந்திருக்கும். ஸோ இந்த சட்டத்தின்படி பார்க்குறப்ப, ஒரு நார்மல் மதர் இருக்காங்க. பிரெக்னன்ட் ஆயி குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ வாரம் வந்து மேட்டர்னிட்டி லீவ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 26 வாரங்கள் வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து குடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த 26 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா, 8 பிளஸ் 18 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதாவது 8 வீக்ஸ் பிஃபோர் டெலிவரி, 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதாவது அந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு 8 வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து அவங்களுக்கு லீவ் ஆரம்பிக்கும். குழந்தை பிறந்து அப்புறம் ஒரு 18 வாரங்களுக்கு இந்த மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பெய்டு லீவா இருக்கும். ஓகேங்களா? சம்பளத்தோட இருக்கக்கூடிய விடுமுறையா தான் இருக்கும். மொத்தம் 26 வாரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத குடுப்பாங்க. சரியா? 8 வீக்ஸ் பிஃபோர் அ டெலிவரி அண்ட் 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ இது வந்து ஒரு புரோவிஷன். இதுவே குழந்தைகள வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? தத்தெடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி தத்தெடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறீங்க. உங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் வேணும்னா, நீங்க தத்தெடுக்கக்கூடிய குழந்தையோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் ஓல்டா இருக்கணும் அந்த குழந்தை. அப்படி 3 மாசமே பிறந்து 3 மாசமே ஆன குழந்தைய நீங்க தத்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 12 வாரங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத குடுப்பாங்க. சரியா? ஸோ மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961ல வந்திருக்கு. அதன்படி பார்க்கிறப்ப, அந்த விமன்க்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத வழங்குறாங்க. ஸோ நார்மலா பிரெக்னன்ட் ஆயி குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 26 வாரங்களுக்கு வந்து இந்த மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது இருக்கு. 8 வீக்ஸ் பிஃபோர் டெலிவரி, 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. இதுவே நீங்க 3 மாசமே ஆன பிறந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 12 வாரங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த புரோவிஷன எதிர்த்து தான் வந்து இப்ப வழக்கு போட்டிருந்தாங்க. சரியா? ஏன்னா இப்ப மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எத வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? கோட் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி. கோட் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி அந்த 4 லேபர் கோட்ஸ் வந்துச்சு இல்லையா? அதுல கோட் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டிக்கு கீழ தான் இந்த மேட்டர்னிட்டி லீவ் அந்த மாரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதுக்கு கீழ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 3 வயசுக்கு அதாவது 3 மாசத்துக்கு கீழ இருக்கவங்களுக்கு மட்டும் தான் மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது இருக்கு. மத்தவங்களுக்கு கிடையாதா? அப்படிங்கிறத ஒரு வழக்கா போட்டிருந்தாங்க. ஸோ அதுல தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா அடாப்டிவ் மதர்ஸ்க்குமே வந்து 12 வாரம் வந்து அந்த மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத குடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் அடாப்ஷன்னு பார்க்கிறப்ப, அந்த குழந்தையோட எமோஷனல் பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பா மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத அந்த தாய்மார்களுக்கு வழங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. 12 வீக்ஸ் அ பெய்டு லீவ் வந்து குடுக்கணும். எல்லா அடாப்டிவ் மதர்ஸ்க்கும். இந்த 3 மாசங்கிற கண்டிஷன் இல்லாம எல்லாருக்குமே குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, பேட்டர்னிட்டி லீவ பத்தி கவர்ன்மெண்ட் டிசைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஓகேங்களா? பேட்டர்னிட்டி லீவ். பேட்டர்னிட்டி லீவ்னா, ஆ மதர்ஸ்க்கு வந்து லீவ் குடுத்துடுறாங்க. மேட்டர்னல் லீவ் அப்படிங்கிறது இருக்கு. ஃபாதர்ஸ்க்குமே அந்த அந்த இடத்துல வந்து குழந்தை புதுசா ஒரு கப்பிள்க்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த விமன்க்கு வந்து அந்த மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வந்துரும். அந்த மென்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத கவர்ன்மெண்ட் வந்து கொண்டு வரணும். அதுக்கு ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒரு குழந்தைய வளர்க்கறது அப்படிங்கிறது விமனோட ஜெண்டர் ரோலா மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். சரியா? ஸோ அதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இங்க சோனம் வாங்சுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனம் வாங்சுக் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, லடாக்கோட உரிமைகளுக்காக புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தவர். ஓகேங்களா? அவர நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980க்கு கீழ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிரிவென்டிவ் டிடென்ஷன்க்கு கீழ. ஸோ என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்த 2ஆ பிரிக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி
யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லடாக்கை சேர்ந்தவர். ஸோ யூனியன் பிரதேசமா லடாக் மாறினால அங்க இருக்கக்கூடிய மக்களை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எந்த ஒரு எம்எல்ஏக்களுமே கிடையாது. ஏன்னா அங்க சட்டமன்றம் இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமா கொண்டு வந்துட்டாங்க. எப்படி வந்து அந்த டையூ டாமன்லாம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு யூனியன் பிரதேசமா கொண்டு வந்துட்டாங்க. இதனால என்ன ஆகுது, மக்களுடைய குறைகளை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கான பிரதிநிதிகள் அப்படிங்கிறது இல்லாம போயிட்டாங்க. ஓகேவா? எல்லா முடிவுகளுமே அதிகாரிகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியும். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, சோனம் வாங்சுக் அவங்களோட சேர்ந்து நிறைய போராட்டக்காரர்கள்லாம் லடாக்குக்கு வந்து மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறத போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ மாநில அந்தஸ்து வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களே பண்ணிக்க முடியும். ஏன்னா லடாக்குன்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பீப்புள் ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்களோட கலாச்சாரத்தை, அவங்களோட மொழியை, அவங்களோட பழக்க வழக்கங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனாலதான் ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட், மாநில அந்தஸ்து தேவை அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், லடாக் பீப்புள், சோனம் வாங்சுக் அவங்க கூட இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் விரும்புறது என்ன அப்படின்னா, 6வது அட்டவணையில லடாக்க இன்க்ளூட் பண்ணணும், 6th ஷெட்யூல்ல லடாக்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 6th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். ஆல்ரெடி நமக்கு அசாம், திரிபுரா, மணிப்பூர், அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இவங்க எல்லாமே வந்து இந்த 6th ஷெட்யூல் ஸ்டேட்ஸா இருக்காங்க. அதாவது ட்ரைபல் பீப்புள் அதிகமா இருக்கப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இந்த 6th ஷெட்யூல் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அதுல ஏடிசி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைபல் பீப்புள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கறத போடுவாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த லோக்கல் ரீஜனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு 30 மெம்பர் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரியா? சோ அந்த மாதிரி அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் லடாக்குக்கும் வேணும். அதனால எங்களை 6th ஷெட்யூல்ல ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது இப்போ இவரை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் வந்து இதுக்கப்புறமா வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.